அன்பான என் தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நம் வாழ்க்கையில் நம் தாய் தந்தை மிகவும் முக்கியமான நபர்கள். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்கு வர காரணமான முக்கியமான அவர்கள்தான். அவர்கள் நமக்காக பல பாரங்களை சுமந்துள்ளனர். நம்முடைய கல்வி, நம்முடைய வளர்ப்பு மற்றும் நம்முடைய எதிர்காலம் மற்றும் நம்மளுடைய குடும்பம் அமைப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் நம்மளை கவனம் செலுத்தி நமக்கு சரியான முறையில் உணவு, கல்வி, ஞானம், அறிவு எல்லாம் கொடுத்து நம்மளை வளர்த்தார்கள். அவர்களுடைய உழைப்பு மிகவும் கடினமானது, தியாகங்கள் நிறைய நிறைந்தது. அவர்கள் தங்களுடைய சுகவீனத்தை மறந்து நம்முடைய எதிர்காலத்திற்காக மிகவும் உழைத்தவர்கள். அவர்களை நம்முடைய வளர்ச்சிக்கு பிறகு நாம் வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு அவர்களின் பராமரிப்பது நம்மளோட தலையாய கடமை. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோமோ அதற்கு முக்கியமான காரணங்கள் நம்மை பெற்றவர்கள்தான். அவர்கள் நமக்காக நிறைய தியாகங்கள் செய்து வந்தனர். ஆனால் இன்று நாம் அவர்களை கவனிப்பதில்லை, அவர்களை பற்றி யோசிப்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை பெற்றவர்களை நாம் என்றும் கைவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு நமக்கு வழியை காட்டி இன்று நாம் இருக்கும் நிலைக்கு அவர்கள்தான் ஆதாரமானவர்கள். அவர்கள்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்கள் இன்று கஷ்டப்பட்டால் கடவுள் நம்மளை என்னைக்கும் மன்னிக்க மாட்டார்கள். அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது, அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு கொடுப்பது மிகச் சிறந்தது. இந்த உலகத்தில் நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோமோ அதற்கு முக்கியமான காரணமானவர்கள் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நம்மை பெற்ற தாய் தந்தை தான். தந்தையும் தாயையும் நாம் சிறப்பாக அவர்களுடைய மனது சிறிதளவும் பாதிக்காதவாறு நாம் பாதுகாக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய தொழில் மீதும் சரி, நம்ம வேலையிலும் சரி, த பேலன்ஸ் ஆஃப் லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பது என்றால் நம் மனைவி மக்களையும் நாம் சமாளிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். நம் தாய் தந்தைகளுக்கு நம் தலையாய கடமை அவர்களுக்கு தேவைகளை நாம் கொடுக்க வேண்டியது, அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பது, அவர்கள் மனது சிறிதளவும் பாதிப்பு வராதவாறு பார்ப்பது நம்மளுடைய கடமைகளாகும். என் அருமை நண்பர்களே, இது நீங்கள் சரியாக செய்தால் உங்களுடைய வருங்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். The law of attraction, what are the things we are doing? Each and every reaction has an equal and opposite reaction. நியூட்டனின் 3ஆம் விதி இதில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நாம் எவ்வளவு நமது பெற்றோர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து கொண்டு போகிறோமோ கடவுள் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிப்பார். நம்மளோட முயற்சிகள் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார் மற்றும் நம் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். நம்முடைய மறுமையும் சிறப்பாக இருக்கும். அதனால் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களை சிறப்பாக வையுங்கள், அவர்களுடைய மனதிற்கு தேவையானவற்றை கொடுங்கள், அவர்களை சந்தோஷமாக வையுங்கள், அவருடைய எதிர்காலத்திற்கு. ஏனென்றால் அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு, எவ்வளவோ துன்பங்கள் பட்டு நம்மளை வளர்த்து நல்ல கல்வியை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்துள்ளார்கள். அதை நாம் மறந்து விடுகின்றோம். நமக்காக அவர்கள் செய்த தியாகங்களை மறந்து விடுகிறோம். அவர்கள் நமக்காக எவ்வளோ கஷ்டங்கள் பட்டார்கள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் அவர்களை மறந்தால் நம்மளை கடவுள் மறந்து விடுவார். நம்மளுடைய எதிர்காலம் இருண்டமயமாகிவிடும். நண்பர்களே, அதற்காக நான் சொல்கின்றேன், பெற்றோர்களை என்றைக்கும் புறக்கணிக்காதீர்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள், அவர்களை சந்தோஷமாக வைத்திருங்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய தர்மங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களை கவனிப்பது உங்களோட தலைமை. குட் நைட்.